வாழ்க்கை இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒழுக்கம் இல்லாம நம்ம எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் அரண்மனை யாரும் கிடையாது. ஒழுக்கம் தான் இதுக்கப்புறம் வாழ்க்கை. என் வீட்டுக்காரருக்காக ஒழுக்கமா இருந்துட்டு இருக்கிற நாள்ல கொஞ்ச நாள் தான் இருக்கணும். என்னன்னு தெரியல. அது வரைக்கும் ஒழுக்கமா இருந்துட்டு போயிடணுமா? நான் தனி ஒழுக்குன்னு பேசுகிறேன். அது தேவையா நீ பேசுற? இல்ல ஒழுக்கத்தை பத்தி வேற யாரும் பேசினா பாருங்களா? தேவையா நீ? இல்லப்பா. அப்பாவா? நான் உங்க அம்மாவை நான் வச்சிருந்தேன். இல்ல உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் சொல்றேன். ஒரு பால் நீ சொல்ற பாலாம் குட்டி குட்டியா என்ன பால் குடிக்கிறியா? டீ குடிச்சா பித்தம் அதுக்கு சொன்னா நான் ஒரு எழுத்து இப்படி வாயில வரவன் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வச்சுங்க. நீ சொல்ற அதே மாதிரி தான். என்ன பிரச்சனை போற? என்ன உட்காரு, என் இடத்துல உட்காரு. மாமாய் இல்ல வேணா, நான் ஒழுக்கமாவே இருந்துடுறேன். என்னதான் ஒழுக்கம் என்னத்துக்கு ஒழுக்கமா இருப்பா? என்னன்னா இப்ப அரண்மனை யாரு இருக்கா? யாரு? நானே என் வீட்டுக்காரு. ஆமா. ஏதோ நீ கூட இருக்கிறீங்களா? அதனால என் வீட்டுக்காரக்காக நான் இருக்க போறேன், எனக்காக என் வீட்டுக்காரருக்கு போறாரு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலாம். சரி பரவாயில்ல, நீ ஒழுக்கமா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். அதே போல அந்த ஆளு உனக்கு ஒழுக்கமா இருக்கணுமே. இருப்பாரு. யாரு அந்த ஆளு? ஓமா பால ஆரம்பத்துல அவனா கொடுக்குறேன். எனக்கு தெரியாதா? என்ன உன்னை விட அழகான ஒரு பொண்ணு கட்சா உன்னை தள்ளி விட்டு போய் இருப்பாரு. அப்படி ஒரு நாள் வந்துச்சுன்னா அவனை போட்டு தெரியும். 4 வர தேவையில்ல, ஏற்கனவே வந்துடுச்சு. புரியல? வந்துடுச்சுமா. உங்க மச்சின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணா தெரியுமா? அந்த பொண்ணை இசுக்கணும். நான் ஒரு நாள் நான் போய் கட்டேன். இல்லைன்னா அவ்வளவுதான். குடும்பத்தை கட்ட பையா நானு. ஆமா கேட்டுப்பாரு. இசானா இல்ல கேட்டுப்பாரு. கேட்டுப்பாரு. எல்லாரும் கேட்டுப்பாரு. பத்தியா? பாரு தீரா அவக்காரத்தை சொல்லுவேன். சுத்தி தெரியல உனக்கு? ஐயா சாட்டா முடிஞ்சு போச்சு. ஐயா இசுங்க இருக்கணும். ஆமா ஏமானு. ஐயா ஆமா. எங்க மீசக்கார மாமா அந்த மாதிரி பண்ணா பிடி இல்ல பிடி. ஆமாவா? எல்லாரும் சொல்றாங்களே. அவனே அந்த மாதிரி சொல்லிட்டான். என்னடா பண்றது அவனை? நான் சொல்ற மாதிரி செய். உனக்கு என்னன்னா அவன் வேணுமா அந்த நாடு வேணுமா? அவன் வேணாம், அவன் வேணாம். நான் போட்டு ஐயோ நீ போடு. எப்படி நான் போறது? அவன் விட்டு ஆச்சாரியமா நடிப்பான். நீ ஆச்சாரியமா நடி. நான் பின்னாடி கூட குத்து குத்து. நீ கூட ஹெல்ப் பண்றியா? நான் பண்றேமா. நான் பண்ணாது நான் உனக்கு வந்துட்டான். மீனா, இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். மீனா, நீங்க நாளுக்காக காத்துக் கொண்டு உன் கதை முடியும். நாட்டை அடைவதற்கு பல திட்டங்களை வகுத்து அனைவரும் சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நடந்து முடிந்த பின்னே நடந்து தெரிந்ததாடா. எந்த நேரத்தில் எந்த பாட்டை பாட வேண்டும் தெரியாமல் ஏங்க அது கிளாசிக்கல், அது ஒரு பாட்டு. ஆமா ஆமா. உன்னை பார்க்கும்போது மனம் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை பார்க்கும்போது இல்லைங்க, எனக்கு கலக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் சும்மா சொல்றேன். மன்னன் மன எங்க செய்யும் நீ செய்யும் தென்றல் காற்றிற்கு வந்தாலே மோதினால் தொட்டு பார்க்காமல்
இது சொல்லலாமா என கேட்கிறது உன் நினைவாய். என்ன திடீர் பண வாசனை பரவாத இந்த வாசனை தாண்டா வருது எங்கேயோ. வரும் சொன்னது நான் பக்கம் கீதா நான் முடித்தாடி குத்து உன்னுடைய சிறுபழகுதான் என்னை மனதை காண்பித்தது. வானத்தை விட்ட விண்மீன்கள் பிரிந்தாலும் பிரியலாம், கடலை விட்டு அலைகள் பிரிந்தாலும் பிரியலாம், பூமியை விட்டு நீர் பிரிந்தாலும் பிரியலாம். இந்த கல்லழகன் நாய் போதுடா காலையில் பூப்புப்பது கல்லுப்போ, மாலையில் பூப்புப்பது மல்லுப்போ, உனக்கம் எனக்கம் இரவு பூப்புப்பது இன்பப்போ. உனக்கு என்ன புத்தி வேதனைத்து விட்டதா? கட்டிய கணவன் என்று வராமல் மான் மீது உதைக்கிறாயே, உனக்கு என்னடியானது? எப்படி இருக்கும்? போயிட்டு தள்ளுறதல்ல அவங்ககிட்ட அக்கிரமெல்லாம் பண்ணான். கட்டி கணவன் அவனே ஏறி காவால விழுப்பான் பிஸ்கெட் வாடா அவனை போடு
அடிச்சுக்கலாம் விட இருக்காத. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது என்ன கேள்வி? உன் தம்பி இருக்கார சங்கர், ஆமா. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணனா? என்ன பாடுறான்? முடிக்கிறான். லவ் பண்ண பொண்ணு கூட நீ என்ன பேசுற? ரெண்டு ஒரு வார்த்தை பேசியிருந்தேன். எப்படி இருக்கிறா என்ன? இதுல என்ன தப்பு? அது அடி அதான் பேசணும். புரியல? அசிமா நான் என்ன தப்பு? துணி பிடிச்சி வச்சுக்காம துணி விலகி இருந்தது எடுத்து போட்ட தம்பி விலகி இருந்ததுன்னா அந்த காலம் சங்கர்கிட்ட முடியும். ஆச்சாரன்னு தெரியவில்லை. ஆமா, ஒரு வாத்திய அடிக்கிறேன். போட பாவி ஒட்டுது நீ. இனிமையான விடக்கூடாது. டேய், டேய். ஆச்சாக்கு துராகி. அவன் பேச்ச சொந்த கேட்காத. தம்பி அடித்து தோற்கிறாய். டேய், டேய், டேய். அதோ பாரு, அது யார் பாரு. சூப்பர் ஸ்லோ மோஷன் பாரு. அம்மா! முடி சூழ்ந்த மன்னன் எல்லாம் கடைசியில் புடி சாம்பல் மண்ணென்று நினைத்திருந்தான். ஆணவம் என்பது தலைக்கேறிருக்காது. இந்த பவளவரி நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக தெருவீதியில் நாட்டியம் அடிக்கொள்ளும் ஒரு நாட்டியக்காரி அந்தரங்க காதலியாக பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்ந்த பாசம் திறந்தது என்று உரைப்பார்கள். எட்டு உதைத்து நானே என்னுடைய கரத்தால் கொலை செய்தேன். தம்பி என்று மாறாமல் சாட்டை எடுத்து வேட்டையாடினேன். தங்கை என்று மாறாமல் பையை சுமத்தி தங்கை கணவன் மீது பை சுமத்தினேன். அது தெரு நாய் எல்லாம் சாவும் போது தான் திருந்துறாங்க. தெருவில் ஓடுகிற நாயை அழைத்து வந்து நடுவீட்டில் வைத்து அத்தார் குணவு ஜம்மாது என்று சொல்லக்கூடிய வாசனை திறமைகளை கூவிக் கொண்டிருந்தாலும் அதனுடைய வாழை குறைத்துக் கொண்டு தெருவீதிக்கு தாண்டி வரும். அது தெருவீதியில் நாய்க்கு போட்டு கைதி வச்சாலும் உள்ள போய் அங்க வாழத்தான் ஆட்டும். அதுதான் ஆட்டிக் கொண்டிருக்கிறார். குட்டி குட்டி நான் வாழாட்டுறலாம். நீ வாழாட்ட மாட்டேன். மதுபாவின் மகளை தெருவீதியில் இருந்தால் ஆசைப்படலாம். மனிதனாக பிறந்தால் பேராசைப்பட்டு விட்டேன். இந்த நாட்டுக்கருடன் தொடர்பு வைத்தேன். தெருவீதிக்கு வர வைத்து விட்டார். என்னை போல் நிலைமைக்கு தாழ்வனும் மனிதனாக பிறந்தால் ஆசைப்படுங்கள், பேராசைப்படுகிறார்கள். அதுவும் இதுபோல் தெரு நாயிடத்தில் தஞ்சமடையாதீர்கள். இவள் தெருநாய் அல்ல, பெரிய நாய். நாயை நான் முன்பதாக தேர்ந்தேன். உனக்கு என் அருகாவிலே இடம் பிடித்திருக்கிறேன். பெரிய இடமா புரியா படுபாவி இப்பேற்பட்ட வேலையை செய்து விட்டாய். என்றுமே அதர்மம் ஜெயிச்சதா சரித்திரம் வாய்மையே. நீ நல்லது பண்ணி பேசுறா போடா பியா பதவிக்கு கிடைத்த அரசு என்னுடைய மரணம் தான் நல்லவன் சேர்த்தா சொல்லணும். நீ போடா படுபாவி பிஜோக்கி என்னுடன் நீதானே இருந்தாய். நான் இந்த நீ என்ன குத்தினியா பியா போடா ஒரே சொரு. ஆனால் நான் கொல்ல மாட்டேன். உன்னை கொல்ல ஒருவன் வருவான். அப்போது பார்த்து போடா போடா என்ன ஆட்ட ஆடினவா கால ஓடி என்ன தெரியுது? தில்லுந்தா நான் இந்த விஷயம் மட்டும் இந்த விஷயம் மட்டுமா இது போல தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு. அதான் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு ஒழுக்கமா இருக்கும். ஆமா ஒழுக்கமா இருக்கணும். அதே மாதிரி தெவிடெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும். விடு நீ ஒன்று சொன்ன நான் கொஞ்சம் விடு. நீ யாரு? என்னதானே சொன்னேன் நான் எண்ணெய் சொல்லுமா எண்ணெய் உள்ளது. நான் ஒண்ணு சொல்லுவேன். நான் ஏன் எண்ணெய் சொல்ல போறேன்? எண்ணெய்க்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. பீஸ் புடிங்கிடுவேன். அது இந்த தானே. சரி சரி எப்படியோ நல்லபடியா வேலை முடிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல. சரி இருக்கட்டும். இந்த நாட்டுக்கு இளவரசி ஆயிட்டு நீ பெரிய ஆள் ஆயிட்ட. சரி மகாராணி ஆகி போறேன். சரி வாங்க எங்க போறா? என்ன விட்டு ஏன் போற? இனிமே நீ நந்தா ஐ லவ் யூ. இல்ல லவ் பண்ணா உங்கள்கிட்ட என்னடா இருக்குது? பணம் இருக்குதா? இல்ல பேக் இருக்குது. அங்க பேக்ல எனக்கு வேணாம். அதுல என்ன இருக்குது? என்ன பேண்ட் இருக்குது? ஆப் பேண்ட் இருக்குது. போட்டுட்டீங்கன்னா ஒரு பணம் இருக்குதா? பணம் அதுவும் கிடையாது. நீ குறியா எனக்கு பண்ணிட்டா இவ்வளவு வேலை செஞ்சிடல. ஆனால் போடு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் போடு அக்கௌண்ட்ல. கூகுள் பிள்ளைல அனுப்பு. 10 லட்சமா? ஆமா ஆமா. போறியா? 10 லட்சம் கேக்குறியா?
என்னத்துக்கு 10 லட்சம் தெரு ஆடி வந்து நீ உன்னை கூட்டு வந்து விட்டது நானு. அதுக்கப்புறம் கூட வந்து எல்லா வேலையும் செஞ்சது நானு. மன்னர் கொலை பண்ற கூட இருந்தது நானு. அதுக்கப்புறம் அங்க கண்ணை குத்து கூட இருந்தது நானு. அத்தி தெரிச்சதோட கூட இருந்தது நானு. எல்லா வேலையும் பார்த்தது நானு. இந்த ஆளு கொலை பண்றது கூட இருந்தது நானு. மட்டும் போறியா? நன்றி கட்ட பையன், நன்றி கட்ட பையன். நன்றி கட்டாளுக்கு நான் என்ன பண்ணேன்? நேத்து கூட 4 போண்டா 2 பாடம் வாங்கி கொடுத்தேன். போண்டாளுக்கு கொலை பண்ற அளவுக்கு போவாங்க. போடுமா 10 லட்சம். 10 லட்சம் போடியா போடியா. மூக்கல வரல விட்டு தூக்கி அடிச்சு. என்னடா என்ன மூக்கு பெருசாக்குதுன்னு நினைக்காத. அட டேய் யார் பால தார் காசு முஞ்சி அம்மா சமையல் உடுக்கடிச்ச முஞ்சி மெயின்ல தேஞ்சு போன முஞ்சி 10 லட்சம் வேணுமா? 10 லட்சம் போடா. ஜூடியா வேலை கட்ட பச்சா ஆரம்பத்துல அவளை கூட எவ்வளவு வேலை செஞ்சோ பண்ண நான் அவனை கூட கொலை பண்ணு கூட இருந்தான். அவங்க இருந்தாலும் குத்துருப்பான் பாருங்க. இந்த தேவடியா நைஸா இருந்தா துட்டு கொடுக்கணும் பரவாயில்ல. என்ன கூட இருறான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உனக்கு ஏண்டா தரணும்? உன் மூஞ்சி ஆறு பாருல தாருக்காது. உன் மூஞ்சி அப்படியே இருக்குது. ஆயா அந்த தேவடியா சொல்லிட்டு ஒரு மாட்டேன். அவ சாவு என்னாலதான். ஆனா நான் சாவு அடிக்க மாட்டேன். இந்த நாட்டுல இருந்து போன இளவரசமா எல்லாரும் இட்டுன்னு வந்து அவளை பழி வாங்கல. கோச்சா பில்ல பாரு ஆயா போட்டா ஆயா நீ சொல்றதுனால ஆனா அவளை விட மாட்டேனா.